மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். மேலத்துக்கு ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. எல்லா கையை மேல தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் உடைந்திடுமே. எப்படி உடையும்? சிறைச்சாலை எதனால? துதியினால. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அடைக்கப்பட்ட போது தேவனுக்கு துதிக்க ஆரம்பித்தார்கள். ஓ, சிறைச்சாலையின் கதவு இரண்டாய் உடைந்தது, சங்கிலிகள் தெருக்கொண்டு போனது. பள்ளமா சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கையை மேல தூக்கி ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே. எல்லாம் சொல்லுவோம். பாதாளமே உன் ஜெயமெங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவனுக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவனுக்கு ஆதாயமே. கையை மேல தூக்கி ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். யாரோட பேசுவேன்? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, நாம் இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, நாம் இருவரும் சந்தோஷிப்போமே. எல்லாம் கரையை சொல்லி பார்க்கலாம். நான் ஆண்டோடு பேசும்படியா வந்திருக்கிறேன். என்னோடு பேசுகின்ற தெய்வம் அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் பேசுகின்ற தெய்வம். இந்த காலவெளி ஆண்டு நம்மோடு பேசும்படியா வந்திருக்கிறார். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் துதிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காய் பேசுவீராக, எங்களுக்காய் இடைபடுவீராக. இந்த காலவேளை வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறப்பா, புலம்பலோடு வந்திருக்கிறப்பா, எல்லா கரங்களை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவே, உம்மோடு நான் பேச வந்திருக்கிறப்பா, உம்மோடு நான் பேச வந்திருக்கிறேன். சோர்ந்து போய் வந்திருக்கிறப்பா, பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், வியாதியோடு வந்திருக்கிறேன். ஓ, சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிறேன். ஓ, என்னோடு பேசுங்கப்பா. ஓ ரபலமா ஷபலபரபலமா. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. ஆண்டவர் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிறவர். ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி மார்பில் அணைச்சு கொள்றார், அது போல் நம்மளை அணைக்கிற தெய்வம் நம்ம. அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் எல்சடாய். எல்சடாய் என்ற சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அதை விளக்கி சொல்லும்போது இப்படியா சொல்ற, அகன்ற மார்பலை உடையவர். அல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படியாக ஒரு பால் ஊட்டி தாளாட்டி அதை வளர்க்க, அதே போல தேவன் நம்ம வளர்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் அனாமத்து விட்டு விடலை நம்மளை, அவர் நம்மளை பாலூட்டி நம்மளை வளர்க்க விடுகிறார். அல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவன் ஒருபோது என்ன செய்யல, அவ கூட சில வேளை மறந்து போயிடுவா. தாய் என்ன சில வேளை பிள்ளைய மறந்து போய்விடுவா. நேற்று யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் குழந்தை விட்டுட்டு போய் எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த குழந்தை படுக்கிறது, பெற்ற தாய்க்கு குழந்தை விட்டுட்டு நினச்சிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளையை மறந்து போய்விடல. ஆனால் கர்த்தர் நம்ம ஒரு நாளும் மறவாதவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம பாடலாமா? சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்ம சுமந்துட்டு வந்தாரே. உன் தாயின் கரு உருவாக முடியாது தெரிந்து கொண்டதான தேவன். ஆண்டு நம்ம ஏந்தினார், சுமந்தார், தாங்கினார், தப்புவித்தார். இதுவரை நம்ம நடத்தினவர், இனிமேல் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்வோம் கரங்களை தட்டி உற்சாகமாய். அல்லேலூயா. போதா, சத்தம் போதாது, கையை தட்டு இயேசுவின் நாமத்தினால. ஓ ரமணா சந்தாரா ரீபாலா ரபாலா பாராபா. ஓ ரபாலா பரபலபா. அல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லாம் சொல்லுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சொல்வோமா? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. எத்தனை வேலை உடைக்கப்பட்டோமே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும்
பாதையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. சொல்லுங்க, தடுமாறு எப்படி சுமந்தாரு? நம்மள கால் தடுமாறுகிற போது ஆண்டவர் சுமந்துட்டு வந்தாரு, உங்களை சுமந்தாரு. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். சொல்லுங்க, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன். ஓஹோ, இதற்கு ஈடு என்ன தரு? ஆண்டவரே, என்னையே தருகிறப்பா, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பலர் சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. நம்ம என்ன பண்ணாங்க? சபிச்சாங்க, நாசமா போன்னு சொன்னாங்க, எல்லாரும் தூக்கி எறிஞ்சாங்க, ஒன்று குதவன்னு சொன்னாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுமாய் வந்தாரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். என் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். என்ன தருகிறாப்பா? இதற்கு என்னப்பா நான் கொடுக்க முடியும் ஆண்டவரே? ஓ, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் புற்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கடடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்திக் கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன். எத்தனையோ ஒரு சுயபலத்தால் ஓடணுமே, ஓட முடிஞ்சதா? என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடக்க பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடக்க பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல. தாங்கி கொண்டீங்கப்பா, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் புட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் புட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்திக் கொள்ளுங்க. என்னால் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. சொல்லுங்க, எப்படி? ஆள் பலத்தினால, பண பலத்தால் ஒன்று செய்ய முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய்
பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க வச்சீங்க இயேசுவே, நடக்க வச்சீங்க, நடக்க வச்சீங்க இயேசுவே, நடக்க வச்சீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் சுயபலத்தால ஓடி பார்த்தப்பா, என்னால் ஓடவே முடியல, என்னால் ஓட முடியல. என் மனபலத்தால் ஓடி பார்த்தேன், என் சொல் பலத்தால் ஓடி பார்த்தேன், என் வாய் பலத்தால் ஓடி பார்த்தேன். ஒண்ணுமே செய்ய முடியலப்பா. உங்களுடைய கிருபையில ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. ஆண்டவரே, என்னால் ஒன்றும் கூடாதப்பா. எல்லா கரங்குத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மையே நம்பி உள்ளே. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய பலத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பலனோடு கூட தான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 7500 முறை டயாலிசிஸ் பண்ணி அவர் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அவர் இழந்து போய் அவர் தூக்கிட்டு போய் சேரில் உட்கார வைப்பேனாங்க. சேரில் உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணுவார், நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. ஸ்டேஜுக்கு போது 2 வாரம் தூக்கிட்டு வேணும் அப்படியே உட்கார வைப்பேனாங்க. உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண உடனே அங்கே எழுப்புதல் உண்டாகும், கர்ஜித்து பிரசங்கம் பண்ணுவார். அப்புறம் என்ன செய்ய, தூக்கிட்டு போய் என்ன செய்வோம், அவரை காரில் உட்கார வச்சு அப்படி கூட்டிகிட்டு போவோம். அல்லேலூயா, ஆமென். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. விஜய் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவருக்கு வந்து கேட்ராக்ட்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது அமெரிக்காவில் படித்த ஒரு டாக்டரு, அவர் பெரிய பிரசித்தி பெற்றவர்னு சொல்லி அவரிடத்துல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ண உடனே அவர் வந்து டயாலிசிஸ் போது ஹெப்பாரின் என்ற ஒரு மருந்து போடுறாங்க. அந்த மருந்து இந்த உடலுக்குள்ளே போய் சின்ன நரம்புகளால் என்ன ஆகிடும், அது உள்ளுக்குள்ளே போய் வரணும். அதனால் ஓவர் ப்ரெஷர் ஆகி வலது கண் நினச்சி போச்சு. டாக்டர் சார் மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான்னாங்க. இல்லை, இடது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணாங்க. மறுபடியும் இடது கண்ணு, அது 2 கண்ணும் போச்சு. டாக்டர் மீண்டும் சொன்னார், இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாடுங்கன்னாங்க. அவர் சொன்னார், எந்த ஆப்ரேஷனுமே எனக்கு வேண்டாம் இனிமேல். அல்லேலூயா. இவ்வளோ நாள் உலகத்தை பார்த்தது போதும், இனி ஆண்டவர் மாத்திரம் நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா, ஆமென். நமக்கு 2 கண் இருந்தோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அநேக நேரத்தில் வெளியிலேருந்தவர்களை பார்க்குற போது அவள் வழியில் நடந்து போகும்போது உலகமே அவங்களுக்கு தெரியாது. என்ன கலர் சட்டை போட்டிருக்கேன்னு தெரியாது, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன்னு தெரியாது, என்ன பேண்ட்டு போட்டிருக்கேன்னு தெரியாது, தலை வாரினாங்களா வாரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் பாருங்கள், எவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். கண் இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், குருடலாக இருக்கிறோம். வெளியில் இருந்தவர்கள் இன்றைக்கி எல்லா துறைகளில் வந்துச்சு, இன்றைக்கி மேலே இருக்கிறாங்க. இன்றைக்கி அல்லேலூயா, கலெக்டராக கூட இருக்கிறாங்க. ஆமென். பாருங்கள் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த பலன் நமக்கு எப்படி வருது, உன்னதத்திலிருந்து வருகிறதான பலன். கரங்க விரித்தாலே சொல்லுவோமா. அல்லேலூயா. இந்த கால வேலை நீங்கள் அநேக சோதனை மத்தியில், போராட்டத்தில் மத்தியில் வந்திருக்கலாம், பிரச்சனை மத்தியில் வந்திருக்கலாம். ஆனால் நேசரின் கரணமை தாங்குகிறது. அல்லேலூயா. அவர் கரணமை உயர்த்துகிறது. கரத்தை பார்த்து சொல்லுங்கள், நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, கரத்துக்கு நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, எனக்குள்ள இருக்கிற தேவ பலன். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சீசர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, எரிச்சலமே காத்திருங்க, உன்னதத்திலிருந்து பலன் வருவார் என்ன செய்யணும், காத்திருங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள புதிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் உபவாச நாளிலே வந்திருக்கிறோம், எழுப்புதல் நாளில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா. அல்லேலூயா. யோபை போல புடமிட்டாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோபு என்ன செய்தார், அவர் புடமிடப்பட்டார். அல்லேலூயா. யோபுக்கு அநேக போராட்டங்கள், அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள். யோபு ஒரு காலத்தில் செல்வ சீமானாய் வாழ்ந்தார். அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாயிருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். அவனுக்காக அவ்வளோபடி சோதனை, பிசாசு அவனை சோதிக்கும்படியாக ஆண்டிடத்தில் போய் கேட்கும்போது சொன்னார், அவன் உயிரை மட்டும் எடுத்துடாத, அவனுக்கு என்ன சோதனை கொடு, என் மகன் என்ன செய்வான்,
தாங்குவான். இன்றைக்கி சின்ன பலவீனம் வந்துட்டா என்ன நமக்கு, உடனே ஆலயத்துக்கு நம்ம போக மாட்டோம், அல்லேலூயா, ஜெபிக்க மாட்டோம், சபைக்கு வர மாட்டோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன போது ஒரு காலத்தில் எப்படி இருந்தாருன்னா, என் பாதங்கள் நெய்யினால் கழுவினேன், அல்லேலூயா. நெய்யா இந்த காலத்து எவ்வளோ வேலை, அந்த காலத்து எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நெய்யினால் அவர் கழுவினாராம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்கிறார், அவர் ரட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து இருக்கிற போது புண்கள் வந்து விட்டது. ஒரு பக்தன் விதமாய் சொல்லுகிறார், அவருக்குள்ளே என்ன செய்யணும், என்ன வியாதி இருந்து ஒரு சொல்கிறார் பாருங்க, யானைக்கால் வியாதி மாதிரி பெரிய வியாதி இருந்துன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, வேத பண்டிதர்கள் வியாதி சொல்லுவாங்க, யானைக்கால் வியாதி மாதிரி பெரிய வியாதி இருந்தது, அந்த வியாதிக்குள்ளே ஓட்டை இருக்குமா, அப்போ அந்த புழு என்ன செய்யுமா, வெளியே வருமா, அவர் என்ன பண்ண, அந்த புழு எடுத்து வேற இடத்துல போடுவாராம், அல்லேலூயா, அமைதியாயிருன்னு சொல்லிட்டு. அது நான் சொல்லுங்க, இது உண்மையாக வேற ஒருத்தர் சொன்னது. ஒருவேளை எங்கய்யா போட்டுக்குது, எந்த புத்தகம் எழுதியிருக்கு, எந்த பைபிளில் இருந்து காட்டுங்கன்னுட்டு கேட்டுறாதீங்க, அல்லேலூயா. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிதான ஒரு போராட்டம் வந்தபோது கூட அவர் அட்டுடுத்தி சாம்பல் உட்காந்துருக்கிறாரு, அல்லேலூயா. மனைவி சொல்கிறா பாருங்க, அவள் எப்படிப்பட்ட மனைவி. நான் சில வேளை நம்ம மனைவி என்ன செய்வாங்க, நல்லது செய்யும்போது அது செய்யாதன்னு சொல்லுவாங்க, அல்லேலூயா. நம்ம ஏதாவது ஊழியத்துக்கு போகும்போது வேணால் போகாதன்னுவாங்க, அல்லேலூயா. கொடுக்கும்போது கொடுக்காதன்னுவாங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனைவி அந்த காலத்தில் இருந்திருக்காரு யோபு மனைவி. இவ்வளோ அற்புதங்களை பார்த்திருந்தும், அநேக நன்மைகளை பார்த்திருந்தும் யோபுடைய மனைவி சொல்கிறா, இன்னுமான் தேவனை துதிக்கிற, எப்போ உனக்கு வேறு பொழப்பு இல்லையாப்பா, இவ்வளோ இந்த தேவனை தூச்சதுனால, இந்த சபைக்கு போனதுனால இவ்வளோ நஷ்டமாகி விட்டது, அல்லேலூயா. என்ன நஷ்டம், ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சு, தன் பிள்ளைகள் மரித்து போனார்கள், ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, இவனுக்கு செல்வமெல்லாம் போயிடுச்சு, தரித்திரனை போல் இருக்கிற வேலைக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க, ஏளனமாக இணைத்தார்கள். ஆனால் யோபு சொல்லுகிறார், என் மீட்பருயிரோடு கூட இருக்கிறார், அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த கால வேலை சோதனை மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே என் மீட்பருயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளில் பூமியில் இருப்பார் என்று அறிந்திருக்கிறேன், அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? அன்னைக்கு விசுவாசம் இருந்தால் நம்ம ஓடி வந்திருப்போமே, சபைகள் நிரப்பி இருப்போமே, இன்னைக்கு சேரலாம் காலியாக இருக்காது, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யோபை போல படமிட்டாலும் இயேசுவே நீதான் தெய்வம், அன்னாலை போல நிந்தைகள் வந்தாலும் இயேசுவே நீதான் என் தெய்வம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. யோபை போல புடமிட்டாலும் இயேசுவே நீதான் என் தெய்வம், யோபை போல புடமிட்டாலும் இயேசுவே நீதான் என் தெய்வம், அன்னாளை போல நிந்தனை வந்தாலும், அன்னாளை போல நிந்தனை வந்தாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம். நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும், என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும், அற்புதம் நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும், என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும். நேசரின் பாதம் சிங்கத்தின் கேவிதான் தங்கும் வீடானாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம், சிங்கத்தின் கேவிதான் தங்கும் வீடானாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். என் அங்கத்தின் உறுப்புகள் உருவிழந்தாலும், அங்கத்தின் உறுப்புகள் உருவிழந்தாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம். நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும், என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும். கைதட்டுங்க பார்க்கலாம். அற்புதம் நடக்கும், என் வாழ்வில்
அதிசயம் பிறக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் நேசரின் பாதம் வனந்திர பாதை ஆத்மா ஆனாலும் நீர்தான் என் தெய்வம் வனந்திர பாதை வறண்ட என் ஆத்மா ஆனாலும் நீர்தான் என் தெய்வம் இனிய கானம் இசைதனை தந்து இனிய கானம் இசைதனை தந்து பாட வைக்கும் என் தெய்வம் பாட வைக்கும் என் தெய்வம் பாட வைக்கும் என் தெய்வம் நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும் என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும் அற்புதம் நடக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் அல்லேலூயா யோபை போல புடமிட்டாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம் ஐயா அந்நாளை போல் நிந்தை வந்தாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம் சிங்கத்தின் கபியை தங்கும் வீடானாலும் இயேசுவே நீங்க தான்ப்பா என் தெய்வம் இந்த கால வேளை தெய்வத்தை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிறோம் எல்லா கரங்களை தட்டி கத்தரை ஆராதிக்கலாமா ஓ தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பட்டும் வந்திருக்க ஜனங்கள் வெறுமையாய் அல்ல ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு ஒரு புதிய பலத்தோடு ஒரு புதிய கிருபையோடு கடந்து போவார்களாக ஆண்டவரே உம்முடைய வல்லமின் அபிஷேகம் அவர்கள் ஊற்றப்படுவதாக எல்லா மகிமையும் கொண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அல்லேலூயா.